ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக ஈஸியாக ஒரு சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கலருக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இப்போ பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கணும். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு சிக்கன் இதோடு சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே சிக்கனை வதக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிகினர்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கூட ஃப்ளாப்பே ஆகாது. அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப குவிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கினது இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டு மூடி வச்சு வேக வைங்க. தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்க வேணாம், இதில் மாதிரி கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். நடுவில் ஓப்பன் பண்ணி டர்ன் பண்ணி விடுங்க சிக்கனை. இது நம்ம நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்க போகிறோம். ஸோ தண்ணியெல்லாம் சுண்டணும். சுண்டி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.